ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 9. Find the equation of the median and altitude of triangle ABC through A, where the vertices at A, B, C values are given. இப்போ ட்ரையாங்கிளோட 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டு பாயிண்ட் ஏ மூலியமா ஆல்டிடியூட் அதுக்கப்புறம் மீடியன் அந்த 2 லைனுக்குமே நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். தென் ஏ பி சி. ஃபர்ஸ்ட் ஒன் மீடியன். மீடியன் அப்படிங்கிறப்ப பாயிண்ட் பிசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த பாயிண்ட் நமக்கு எம்னு வச்சுக்கலாம். அப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மிட் பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் ஏக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன் ஆல்டிடியூட், ஹைட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிசி 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரியா? அப்போ ஸ்லோப்கான ரிலேஷன் என்னது? m1 times of m2 is equal to -1. அப்போ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட். அப்போ பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் இருக்கு அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். டயக்ராமில் நமக்கு பிசியை பேஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது? 6,2 -5, -1 தென் 1,9. இப்போ பிசியோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? மிட் பாயிண்ட் ஆஃப் line BC is equal to x1 plus x2 divided by 2 and y1 plus y2 divided by 2. நம்ம எப்பயும் போல x1 y1 x2 then y2 ரீப்ளேஸ் பண்றப்ப -5 plus 1 divided by 2 -1 plus 9 divided by 2. அப்போ மிட் பாயிண்ட் என்ன இருக்கு? -4/2 then 8/2. Midpoint of BC is equal to -2, 4. நமக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு. என்னது? -2, 4. இப்போ ஏ அண்ட் மிட் பாயிண்ட் எம், அதாவது 2 பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஈக்குவேஷன் என்னது? 6,2 தென் -2, 4. இந்த 2 பாயிண்ட்டுக்கு நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பாயிண்ட் இருக்குறப்ப நம்ம என்ன ஃபார்முலா? y minus y1 divided by y2 minus y1 x minus x1 divided by x2 minus x1.
இப்போ corresponding value x1 y1 then x2 y2. இப்போ replace பண்ணலாம். y minus 2 divided by 4 minus 2 is equal to x minus 6 divided by minus 2 minus 6. Then y minus 2 divided by 2 is equal to x minus 6 divided by minus 8. இப்போ cross multiply பண்ணலாம். Minus 8 times of y minus 2 is equal to 2 times of x minus 6. இப்போ individual multiply பண்ணலாம். Minus 8 times y and minus 8 times minus 2. Minus 8y minus into minus positive. Then plus 16 is equal to 2x minus 12. நமக்கு எப்பயும் போல வேரியபிள் கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 2x minus 12 another side மூவ் பண்ணுறப்ப ஆப்போசிட் சைன் plus 8y minus 16 is equal to 0. 2x plus 8y ரெண்டுமே நமக்கு சேம் சைன். அப்போ கமெண்ட் பண்ணிக்கலாமா? minus 28 is equal to 0. இப்போ நமக்கு எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. இப்போ divided by 2. So x plus 4y minus 14 is equal to 0. Equation of median through point A. First step முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் சேம் டயக்ராம் பட் நமக்கு மிட் பாயிண்ட்டுக்கு பதிலாக பர்பண்டிகுலர் லைனோட அதாவது ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்டிடியூட் அப்படிங்கிறப்ப பேஸ்க்கு வந்து பர்பண்டிகுலர் லைனா இந்த லைனோட ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஏபிசி இருக்கு, ஸோ பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னது? ஈக்குவேஷன் ஆஃப் altitude. பட் நமக்கு டியோட பாயிண்ட் தெரியாது. ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் இன்னொரு பாயிண்ட் தெரியாது. ஸ்லோப்போட வேல்யூ அதுவும் கொடுக்கல. நமக்கு பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னா ஸ்லோப்போட ரிலேஷன் தெரியும். அப்போ ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு -1 வரும். ஸோ பிசி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். தென் m1 m2 is equal to -1 அந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஏடிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்னது? ஸ்லோப் ஆஃப் பிசி is equal to y2 minus y1 divided by x2 minus x1. corresponding value replace பண்ணிடலாம். 9 minus of -1 divided by 1 minus of -5. 9 plus 1 divided by 1 plus 5. Then final value 10 divided by 6. நமக்கு காமன் வேல்யூ இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி is equal to ரெண்டுமே ஈவன் நம்பர், ஸோ 5/3. இப்போ நமக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னா நமக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்கு அப்படின்னா m1 times m2 is equal to -1. அப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏடி தான் வேணும். ஸ்லோப் ஆஃப் ஏடி times of slope of BC is equal to -1.
வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணோம்னா தென் ஆப்போசிட் சைடு மூவ் ஆகிறப்ப அப்ஸ் அண்ட் டவுன். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு -3/5. இப்போ நமக்கு ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு, ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப்போட வேல்யூ m is equal to -3/5. நமக்கு ஏவோட பாயிண்ட் என்னது? 6,2. இப்போ ஃபார்முலா என்னது? y minus y1 is equal to m into x minus x1. அப்போ x1 then y1. y minus 2 is equal to slope value -3/5 then x minus 6. Cross multiply பண்ணிடலாம். 5 times of y minus 2 is equal to -3 times of x minus 6. 5y minus 10 is equal to -3x plus 18. நமக்கு வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ஒரே பக்கமாக கொண்டு போயிடலாம். அப்போ 3x plus 5y minus 10, 18 வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகிறப்ப மைனஸ். ஸோ -18 is equal to 0. நமக்கு லைக் டைம்ஸ் கம்பைன் பண்ணிடலாம். ஸோ 3x plus 5y minus 10 minus 18. So -28 is equal to 0. Equation of altitude. Thank you.